அயோத்தி சென்று இறங்கியவுடன் ஹோட்டலுக்கு சென்றுவிட்டு அயோத்தி ராமனை தரிசிக்க அனைவரும் புறப்பட்டோம். வயதானவர்களுக்காக வீல்சேர் வசதி போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த கவுண்டருக்கு சென்று காத்து கொண்டிருந்தோம். பக்தர்கள் அனைவரும் உற்சாகமாக பாலராமரை தரிசனம் செய்ய போகும் மகிழ்ச்சியிலே சென்று கொண்டிருந்தார்கள். நடக்க முடியாத பக்தர்களுக்காக வீல்சேர் வசதிக்காக சில கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பக்தர்கள் வசதிக்காக பாலராமரை பார்க்க செல்லக்கூடிய பாதை முழுவதும் பெரிதாக கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அஸ்பெஸ்டாஸ் போட்டு பெரிய பெரிய கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. சுக்ரீவன் மாளிகையை தாண்டி பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ பாலராமரை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார்கள். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மொழி பேசும் மக்கள் ஸ்ரீராமனை தரிசிக்க வந்திருப்பதை அவர்களுடைய பேச்சிலிருந்து நாம் அறிய முடிகிறது. இதோ தெரிகிறது பாருங்கள், தீர்த்தி யாத்திர சேவா கேந்திரா. இந்த இடத்தில்தான் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு நடக்க முடியாத முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன, வீல்சேர்கள் வழங்கப்படுகின்றன. அதற்காக மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். டோக்கன் வாங்கிய பக்தர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை இங்கே போடுகிறேன். அயோத்தி செல்லக்கூடிய அன்பர்கள் கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த பாதையின் முன்பாகவே இடதுபுறத்திலே இந்த சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தீர்த் யாத்திரி சேவா கேந்திரா என்பது பெயர். தீர்த்த யாத்திரை சேவை கவுண்டர்கள். இந்த இடத்துக்கு சென்றால் வயதான பெரியவர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி மக்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றை வாங்கி கொண்டு உள்ளே செல்லலாம். அயோத்தியில் கட்டப்பட்ட பாலராமர் கோவில் இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்த இடமாக கருதப்படும் ராம ஜன்ம பூமியில் கட்டப்பட்டு வரும் ஒரு இந்து கோவிலாகும். இது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தின் அயோத்தி நகரத்திலே அமைந்துள்ளது. மூலராமரை நேரில் சென்று தரிசிக்கலாம், ஆனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு உள்ள காரணத்தால் உங்களுக்கு பாலராமருடைய உருவப்படத்தை இங்கே பதிவிட்டிருக்கிறேன். இந்து சமயத்தைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மற்ற மதத்தினர் விரும்பினாலும் கூட அவசியம் ஒருமுறை சென்று பாலராமரை அயோத்தியிலே தரிசனம் செய்து அவருடைய ஆசியால் வாழ்விலே வளமும் நலமும் பெற வேண்டும். உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நன்றாக நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு செல்வவளத்தோடு குழந்தைகளோடு குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று ஞானபாரதம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. வாய்ப்பு கிடைத்தவர்கள் மறந்து விடாமல் அவசியம் ஒருமுறை அயோத்திக்கு சென்று ஸ்ரீ பாலராமரை தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்விலே வளமும் நலமும் கூடும். இந்த ஆலயத்தின் மூலவர் ராமரின் குழந்தை வடிவமான பாலராமர் ஆவார். இந்த கோவில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பாக லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தால் கட்டுமானம் செய்யப்பட்டது. கோயில் வளாகத்தின் நடுவில் குழந்தை ராமர் விட்டிருக்கும் கருவறை மற்றும் அதை சுற்றி சூரியன், விநாயகர், சிவன், துர்க்கை, அன்னபூரணி மற்றும் அனுமன் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக திருப்தியாக மூலராமரை பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் பசிக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்ததாக வெளியே சென்று ஹோட்டலை நாடினோம். வெளியே மிக அழகாக கோவிலுக்கு எதிர் திசையிலே உடுப்பி எக்ஸ்பிரஸ் என்ற அருமையான சைவ ஹோட்டல் ஒன்று இருந்தது. மிக சிறப்பாக சுவையாக தரமான உணவு வகைகள் அங்கு கிடைக்கின்றன. அங்குதான் சென்று சாப்பிட்டோம்.
நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அயோத்தி யாத்திரைக்கு சென்று வட இந்திய உணவுகள் தானே கிடைக்கிறது, நம்ம ஊர் இட்லி தோசை ஃபில்டர் காபி போன்றவை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டியதில்லை. இங்கே எல்லா விதமான உணவு வகைகளும் கிடைக்கின்றன. விலை சற்று கூட என்றாலும் கூட சாப்பிடுவதற்கு சுவையாக உணவு வகைகள் இருக்கின்றன. உடுப்பி ஹோட்டல் என்பதால் தரமானதாக சுவையானதாக இருக்கிறது. நமது தமிழ்நாட்டு மக்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்தால் எதிர் திசையிலேயே இந்த உடுப்பி எக்ஸ்பிரஸ் என்ற ஹோட்டல் அமைந்திருக்கிறது. வேண்டுவோர் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உடுப்பி எக்ஸ்பிரஸ் என்பது இந்த சைவ உணவகத்தின் பெயர். அடுத்து நாம் காணப்போவது அயோத்தி நகரின் அருகாமையில் உள்ள தர்ஷன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய குண்ட் எனப்படும் சூரியனின் கோவிலாகும். ஸ்ரீராமர் ரகுகுல வம்சம் எனப்படும் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால் தன்னுடைய குலத்தோன்றலான முன்னோரான சூரியனுக்காக இங்கே ஒரு சூரியன் கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மிகப்பெரிய என்றால் அவ்வளவு பெரிய குளம் ஒன்று அமைக்கப்படுகிறது. அந்த பிரம்மாண்டமான குளத்தின் அருகிலேயே சூரிய பகவானுக்கு ஒரு சன்னதியும் சிவபெருமானுக்கு சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான சன்னதியும் இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோவில் குளத்திலே குளிக்கிறார்கள். குளிக்க இயலாதவர்கள் அல்லது முடியாதவர்கள் தலையிலே தண்ணீரை புரோச்சனம் செய்து கொண்டு கோவிலுக்கு சென்று சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுகிறார்கள். இதோ நாம் எதிரிலே பார்க்கின்ற இந்த கோபுரத்தின் உள்ளேதான், கீழ்ப்பகுதியில்தான் தென்னாருடைய அந்த சிவனுக்கும் இந்த வடநாட்டிலே ஒரு அருமையான சன்னதி அமைந்திருக்கிறது. பக்தர்கள் உள்ளே சென்று பார்வையிட்டு வருகிறார்கள். நாமும் உள்ளே சென்று பார்வையிடலாம், வாருங்கள். இதோ பாருங்கள், எவ்வளவு அருமையாக சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் உள்ளே சென்று வழிபட்டு பிரகாரத்தை வலம் வருவது போல சிவபெருமானையும் தொட்டு வணங்கிவிட்டு வலம் வந்து வணங்குகிறார்கள். மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக அமைந்த இந்த சூரியன் குளம் எனப்படும் சூரிய குண்டு சூரியன் கோவிலை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இது. பார்த்து வியந்தபடி சூரிய பகவானுடைய சன்னதிக்கு செல்லுகிறோம். அருகிலே வேறு சில சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. இதோ கோவிலை வலம் வந்தபடி சூரிய பகவான் அருளாட்சி செய்யும் அந்த சன்னதிக்கு செல்லுகிறோம். ஸ்ரீராமபிரான் ராவணனை எதிர்க்கும் பொழுது அகத்தியர் சொல்லிக் கொடுத்த அந்த ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை உச்சரித்துத்தான் ராவணனை வென்றார் என்பது புராணத்தில் சொல்லப்படுகிறது. ராமனுக்கு அவருடைய முன்னோரான சூரிய பகவான் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார் என்று சொன்னால் அது மிக இல்லை. இதோ மிக அற்புதமாக காட்சி தரும் சூரிய பகவானை தரிசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஜனசந்தடி மிகுந்த அயோத்தி நகரின் சாலைகள் வழியே கனக மாளிகை எனப்படும் சீதா பிராட்டியின் மாளிகையை காண சென்று கொண்டிருக்கிறோம். கைகேயி தன்னுடைய மருமகளான சீதா பிராட்டிக்கு பரிசாக கொடுத்ததாக கூறப்படும் கனக மாளிகை மிக அற்புதமாக இருக்கும். அந்த மாளிகையை நாம் தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். செல்லும் வழியிலே அயோத்திக்கே உரித்தான இனிப்பு பலகார கடைகள் எல்லாம் வரிசையாக அமைந்திருக்கின்றன. அதை பார்வையிட்டு கொண்டே செல்லுகிறோம். இதோ ராமாயணம் போக் பிரசாதம் என்று பெயரிடப்பட்ட ஒரு கடையை தாண்டி செல்லுகிறோம். இதோ கனக மாளிகை வரப்போகிறது. பார்த்து மகிழலாம், வாருங்கள் நண்பர்களே. சென்று சீதா பிராட்டி வாழ்ந்த அந்த கனக மாளிகையை பார்த்து ரசிப்போம். இதோ வந்துவிட்டது கனகபவன் எனப்படும் சீதா பிராட்டியின் மாளிகை.
இந்த மாலை வேளையிலே வண்ண விளக்குகளின் அணிவகுப்பில் கனக மாளிகை ஜொலிக்கிறது. பக்தர்கள் கொஞ்சமும் களைப்படையாமல் சீதா பிராட்டியின் மாளிகையை பார்வையிட வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள். சீதா பிராட்டியின் அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. பாருங்கள். அந்த காலத்தில் சொல்லப்படுகிற உப்பரிகை என்று சொல்லப்படும் பால்கனி எல்லாம் அமைந்திருக்கிறது. மிக பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையாக இருக்கிறது. கைகையை பரிசாக கொடுத்தது என்று சொல்லுகிறார்கள். மேலே பாருங்கள், அதுதான் உப்பரிகை எனப்படும் பால்கனி. எவ்வளோ அருமையாக அமைந்திருக்கிறது பாருங்கள். உண்மையிலே அந்த காலத்திலே மிக அற்புதமாகத்தான் அமைத்திருக்கிறார்கள். ராஜ குடும்பம் அல்லவா, அதற்கேற்றாற் போலதான் இதுவும் அமைந்திருக்கிறது. இதோ ராமனும் சீதையும் காட்சி தரும் ராமர் சீதா சன்னதி இதோ காட்சி அளிக்கிறது பாருங்கள். மிக அருமையாக அமைந்திருக்கிறது. ராமர் பட்டாபிஷேக கோலத்திலே மனைவியோடும் தம்பியோடும் காட்சி தருகிறார். பார்த்து வணங்கிக் கொள்ளுங்கள் பக்தர்களே. அயோத்தியில் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கு ராமரும் சீதாவும் பட்டாபிஷேக கோலத்திலே இருக்கக்கூடிய சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இதுதான் சீதாதேவியின் பாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சன்னதி. பக்தர்கள் வந்து சீதா மாதாவின் பாதங்கள் போல அமைக்கப்பட்டுள்ள அந்த சன்னதியை வணங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சீதாதேவி அந்த மகாவிஷ்ணுவின் மார்பிலே அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி தேவியின் அம்சமல்லவா. ஆகையினால் லட்சுமி தேவியை வணங்குவதாக எண்ணிக்கொண்டு அந்த சீதா மாதாவை வணங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் சென்று காணக்கூடிய இடம் சுக்ரீவன் அரண்மனை எனப்படும் சுக்ரீவன் வந்து தங்கிய அரண்மனையாகும். ராமருக்கும் சீதாதேவிக்கும் பட்டாபிஷேகம் நடந்த சமயத்திலே சுக்ரீவன், அனுமன் மற்றும் தனக்கு போரிலே உதவிய அனைவருக்குமே ராமபிரான் அயோத்தியிலே வந்து தங்க மாளிகைகளை எல்லாம் ஒதுக்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படி சுக்ரீவன் தன் பரிவாரங்களோடு வந்து தங்குவதற்காக ஸ்ரீ ராமபிரானால் ஒதுக்கப்பட்ட இந்த அரண்மனையே சுக்ரீவன் அரண்மனை என்று வழங்கப்படுகிறது. இந்த அரண்மனையும் மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ பெரிய கொடிமரம் பாருங்கள். முன்னால் கோபுரங்கள் அழகாக கட்டப்பட்டு வருகின்றன. நாங்கள் செல்லும்போது அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. மேலே பாருங்கள்.
ராமாயண காட்சிகள் வெடிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியோடு பட்டாபிஷேக கோலத்திலே காட்சி தரக்கூடிய சன்னதியும் அமைந்து அழகாக காட்சி தருகிறது. ஒரு பக்கத்திலே அங்கதன், ஒரு பக்கத்திலே சுக்கிரீவன் இருவருடைய சிலைகளும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பிறகு திருமதி சிந்துஜாவின் உபன்யாசம் நடைபெற்றது. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 அயோத்தி ராமன் வந்தான் இங்குளர்ந்தவ பயன் வந்தான் அயோத்தி ராமன் வந்தான் இங்குளர்ந்தவ பயனும் வந்தான் பயமற்ற தேசம் இன்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான் பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான் தாயான தேசத்தின் தர்மமே ராமன் தேயாத தர்மத்தின் உருவமே ராமன் சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான் சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான் ஓயாத பக்தியின் பலனின்று தந்தான் சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார் சேவகர் செய்த செயலை இன்று தேவரும் வாழ்த்துகின்றார் பாவங்கள் போக்கும் ராமனின் நாமம் பாரெல்லாம் கேட்குதம்மா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 14 ஆண்டுகள் வனவாசம் போலே சரியாலே ஆலயம் சாய்ந்த நிலையாலே மதியாக வென்றதை மாற்றினோம் இன்று மதியாக வென்றதை மாற்றினோம் இன்று எதிர்காலம் என்றுமே எங்களுக்கு இருளில் ஒளி கூட்ட நமது இதயத்தில் தீபம் தோன்றும் கூடிய தெருவில் எல்லா மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய
பேச்சு இமயம் முதல் குமரி வரை இந்திய நெஞ்சம் இமயம் முதல் குமரி வரை இந்திய நெஞ்சம் இமயாத விழிகளுடன் ராமனிடம் தஞ்சம் ஆலயம் வீட்டில் எல்லாம் நல்ல அழகுடன் தீபம் ஏற்றி ஆலயம் வீட்டில் எல்லாம் நல்ல அழகுடன் தீபம் ஏற்றி ராமனின் நாமம் சொல்லி பகலும் ராவெல்லாம் பாடல் செய்வோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 கௌபிய தீமையை தீர்த்திடும் போரில் செவ்விய செயல் வீர செங்குருதி சேர திவ்விய போராட்டம் செய்தனம் கதையும் திவ்விய போராட்டம் செய்தனம் கதையும் ஒவ்வொரு செங்கரும் ஒவ்வொரு இதயம் ஒவ்வொரு செங்கரும் ஒவ்வொரு இதயம் கோவில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் கோவில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் மாலைகள் மலரின் குவியல் வண்ணமயமாக மாற்றி வைப்போம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 வீடெங்கும் ஜோதிகள் ஒளிரவே வேண்டி பாடுகள் பல கொண்ட பாதைகள் தாண்டி நாடெங்கும் நாடிய யாத்திரை செய்தோம் நாடெங்கும் நாடிய யாத்திரை செய்தோம் பேடிமை இல்லாத முனிவினால் உய்தோம் பேடிமை இல்லாத முனிவினால் உய்தோம் மங்கையம் பாரத தாய் பெற்ற துங்கமிகு ஆலயத்தார் மங்கையம் பாரத தாய் பெற்ற துங்கமிகு ஆலயத்தார் மங்களம் இன்று போலே வந்து தங்குமே என்றும் என்றும் மங்களம் இன்று போலே வந்து தங்குமே என்றும் என்றும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 அடுத்ததாக நாம் காணச் செல்வது பரத்குண்டு எனப்படும் இடத்தில் அமைந்த பரதனும் ஆஞ்சநேயரும் சந்தித்து கொண்ட ஸ்தலமாக கூறப்படும் ஒரு கோவிலுக்குத்தான் செல்கிறோம். தன் அண்ணன் ராமன் மேல் அபரிதமான அன்பு கொண்ட பரதன் ஆட்சியை ஏற்க மறுத்து ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை வாங்கி கொண்டு வந்து ஆட்சி செய்த இடமாக இந்த பரத்குண்டு கூறப்படுகிறது. அங்கே ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலின் சன்னதியில் பரதனும் ஆஞ்சநேய பெருமானும் சந்தித்து கட்டி தழுவிக்கொண்ட நிகழ்வு சிலை ரூபமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்கள், அந்த சந்நிதியிலே பரதனும் அனுமனும் ஈர்க கட்டி தழுவிக்கொண்டு சகோதரர்களாக காட்சி தரும் அருமையான சிலா வடிவம். சகோதர பாசத்தை வெளிக்கொணரும் விதமாக என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம். அனுமனும் பரதனும் கட்டித்தழுவும் அந்த சிலாரூபத்தையே இங்கு சந்நிதியிலே வைத்திருக்கிறார்கள். அடுத்தாற் போல நாம் காண்பது பரதன் திருவுருவச் சிலையும் அவருக்கு அருகிலே ராமனுடைய பாதுகையும் உள்ள சந்நிதியைத்தான்.
தன்னுடைய அண்ணன் ராமனுடைய பாதுகையை வாங்கி கொண்டு வந்த பரதன் அந்த பாதுகையை சிம்மாசனத்திலே வைத்து அயோத்தியை ஆண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அயோத்தியின் அருகிலே தான் இந்த பரத்குண்டு என்னும் ஊர் அமைந்திருக்கிறது. இந்த பரத்குண்டு எனப்படும் ஊரில்தான் பரதனின் அரண்மனை அமைந்திருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் நுழைவாயில். உள்ளே ராமனிடம் பரதன் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வதையும் ராமன் பரதனை எழுப்புவதையும் காண்கிறோம். அண்ணனும் தம்பியும் ஆசையுடன் சகோதர பாவத்துடன் கட்டித் தருவக்கூடிய காட்சியை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த பரதன் அரண்மனை. இங்குதான் பரதனுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. ராமனுடைய பாதுகைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அமைந்திருக்கிறது. அதன் கீழே அமர்ந்து பலர் தியானம் செய்கிறார்கள். பரதனுடைய இந்த அரண்மனையில் ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகைகளை வைத்து பரதன் அரசாட்சி செய்து வந்திருக்கிறான். அந்த நிகழ்வுகளை எல்லாம் அழகான ஓவியங்களாக தீட்டி இங்கே பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். பார்க்கவே அவ்வளவு அருமையாக அற்புதமாக இருக்கிறது. நீங்களும் பார்த்து ரசியுங்கள் பக்தர்களே. இதோ நாம் பார்ப்பது பரதனுடைய சன்னதி. இங்கே பரதனுக்கு அருமையாக ஒரு பளிங்கு சிலையும் அவருடைய முன்பாக ஸ்ரீராமனுடைய பாதுகைகளும் மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதோ பரதனுடைய சன்னதியை நாம் தரிசித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாம் காணப்போவது அனுமனுக்கு என அமைந்த தனியான ஒரு சன்னதி. உடன் இருப்பதுதான் கல்கி அவதாரம். மொத்தம் 10 அவதாரங்கள், தச அவதாரங்கள். அதில் இன்னும் கல்கி அவதாரம் மட்டுமே எடுக்கப்பட வேண்டி இருக்கிறதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த கல்கிக்கு என தனியாக ஒரு சன்னதி அமைத்திருக்கிறது. குதிரை மேல் அமர்ந்த கல்கி பகவான் காட்சி தருகிறார். அவரையும் தரிசித்துக் கொள்வோம். வரக்கூடிய கலிகாலத்திலே கல்கி பகவான் அவதரித்து இந்த பூலோகத்துக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். பக்தர்கள் அனைவரும் நன்றாக வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் வந்து பெருகட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும். அயோத்தி ராமரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஞானபாரதம் வாழ்த்துகிறது. அயோத்தி சென்று பாலராமரை தரிசனம் செய்து அதன் பின்னர் சுக்ரீவன் அரண்மனை, சீதா பிராட்டியின் அரண்மனை, பரதனுடைய அரண்மனை மற்றும் சூரியன் கோவில் ஆகியவற்றை தரிசனம் செய்துவிட்டு திருமதி சிந்துஜாவின் உபன்யாசத்தையும் கேட்டுவிட்டு அயோத்தி யாத்திரையை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை அயோத்தி சென்று ஸ்ரீ பாலராமரை தரிசனம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று ஞானபாரதம் வாழ்த்துகிறது. மறந்துவிடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் போடும் ஆன்மீக பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும்.